Welcome to great students. இப்போ நம்ம algebra chapter start பண்ணலாம். Algebra chapterல first initial linear equations in two variables and three variables பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. First two variables உங்களுக்கு 9th standardல இருந்து நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. Two variables பத்தி first introduction பார்த்து அப்புறம் three variables போலாம். அதுக்கு முன்னாடி first algebra எப்படி யூஸ் ஆகுது? algebra இன்னைக்கு டே டு டே லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Algebra தான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்னைக்கு ஃபுல்லாவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். algebra தான் கம்ப்ளீட்லி algebra. ஸோ algebra நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தால் நம்ம கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக கான்செப்ட் என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாமே. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் பில்லிங் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாகவே algebra தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாமே, இப்போ ஒரு லிட்டர் ஆயில் வேணால் ஒரு 90 rupees அசியூம் பண்ணுறோன்னு வைங்க. 1 liter ஆயில் 90 rupeesனா இப்போ ஆயிலோட ப்ரைஸ் என்ன பண்ணுவோம்? ப்ரைஸ் வந்து சம் எக்ஸ் ருபீஸ்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்க. y ஈக்குவல் டு 90x. இது ஒரு ஈக்குவேஷன், சிம்பிள் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் என்ன பண்ணுது கம்ப்யூட்டர் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த டேட்டா ஷீட்டில். இப்போ நீங்கள் ஆயிலை ஃபீல் பண்ணோடனே உள்ள என்ன இருக்கும்? பர் லிட்டர் ப்ரைஸ் 90. சரியா? நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்கிறது எக்ஸ் லிட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ப்ரைஸ் 90 liters per liter. சரி, இது வந்து குவான்டிட்டி. இப்போ ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி பண்ணால் காஸ்ட் இல்லையா? ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி தான் எப்பவுமே காஸ்ட். சரி, அப்போது நம்ம டேட்டா ஷீட்டில் இது ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸுங்கிறது நம்ம வாங்குற குவான்டிட்டி. இப்போ நான் ஒரு 4 liter வாங்குறேன்னு வைங்களேன். 4 into 90 எவ்வளோ ஆகும்? 360. ஸோ டோட்டா ஷீட்டில் ஜஸ்ட் தே ஆர் என்டரிங் 4 liter, ஆட்டோமேட்டிக்காக 360. அப்போ இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. y ஈக்குவல் டு 90xன்னு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எக்ஸை ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை லிட்டர் ஃபிட் பண்ணாலும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அடிஷனுக்கு ஒரு அல்காரிதம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். algebra அப்படிங்கிறதுல வேரியபிள்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ எக்ஸுங்கிறது இதில் வேரியபிள் இல்லையா? எக்ஸுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எத்தனை லிட்டர் வேணால் வாங்கலாம். கன்சூமர் எவ்வளோ வாங்கன்னு நினைக்கிறாரோ எவ்வளோ வேணாலும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் வருது பாருங்க. எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ஒய் வரும். சரியா? அப்போ ஒரு அப்ளிகேஷனில் algebra என்ன பண்ணுது? நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எத்தனை லிட்டர் வேணாலும் வாங்கலாம், நான் ஆன்சர் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அப்போது அன்னோன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இது அன்னோன் வேல்யூ. ஒரு வேல்யூ நம்ம ஃபிட் பண்ணால் அடுத்த அன்னோன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம், காஸ்ட். ஸோ இந்த மாதிரி algebra வந்து என் லைஃப் டைம் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நிறைய அன்னோன்ஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் algebra என்ன சொல் சயின்ஸ் ஆஃப் நோயிங் அன்னோன் நம்பர்ஸ். ஏதாவது தெரியலன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இது நான் பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க algebra அப்படின்னா இந்த கண்டிஷனல் பேஸ்டு சுச்சுவேஷன்ஸ் அப்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் படிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸில் நிறைய ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஃபுல் ஆஃப் algebra இல்லைன்னா இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் எந்த ஒரு இன்வென்ஷனுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு algebra நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிஷன் பேஸ்டு சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாமே. இப்போ ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸ். சரியா? ஸ்டோரேஜ் ஸ்டேஷன் ABC. உங்கள் புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 3 ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது. சரியா? ஸ்டோரேஜ் பாயிண்ட் ABCன்னு இருக்குது. இப்போ இந்த 3 ஸ்டோரேஜ் பாயிண்ட்லேயும் தே ஹாவ் சர்டன் ஸ்டோரேஜ். இப்போ நம்ம வேணால் ஒரு வீட் வச்சுக்கலாமே. வீட் வந்து இங்கே ஒரு 1 lakh, இங்கே 1 lakh bags ஆஃப் வீட் இருக்குது. இங்கே ஒரு 2 lakh bags ஆஃப் வீட் இருக்குது. இங்கே 3 lakh bags ஆஃப் வீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த வீட்டை வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். ஒரு 4 டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டு PQRS அப்படின்னு 4 டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் இந்த 4 டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு டெலிவரி பண்ணணும். இப்போ டெலிவரி பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ கண்டிஷன் வருது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன செய்வார்? கம்மி பண்ணுங்கிறது அவர் நோக்கம். அப்போது எது பக்கத்தில் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போ ஏக்கு பக்கத்தில் P இருந்தால் இங்கேருந்து டெலிவரி பண்ணலாம். அதே பிக்கு பக்கத்தில் R இருந்தால் அங்கேருந்து டெலிவரி பண்ணலாம், கண்டிஷன் பேஸ்டு. அதே நேரத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? சப்போஸ் இங்கே வந்து பீக்கு வந்து 2 lakh டன் ரெக்கார்டாக இருக்கும். இங்கே ஏலேருந்து 1 lakh தான் சப்ளை பண்ண முடியும். அப்புறம் இங்கே 2 lakh, இங்கேருந்து 1 lakh அனுப்பலாமா, இங்கேருந்து 1 lakh அனுப்பலாமா அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டிய ஃபைனல் டிசிஷன் எதை பொறுத்து? எனக்கு வந்து செலவு கம்மியாகும். அதே நேரத்தில் எல்லா கன்சூமர் பாயிண்ட்டுக்கும் நான் டிஸ்ட்ரிபியூஷன் டெலிவரி பண்ணி ஆகும். அப்போ கண்டிஷன் என்ன ஆகுது பாருங்கள்.
குவான்டிட்டியும் ஒரே இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் அனுப்பிட முடியாது. ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது காஸ்ட்டும் வேரி ஆகும். இங்கேருந்து அதிகமாகும், அங்கேருந்து கம்மியாகும். அப்போ ஜஸ்ட் காமன் சென்ஸாலே நம்ம வந்து இதை வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது. இங்கேருந்து இவ்வளோ அனுப்புனா கம்மியாகும், அங்கேருந்து கம்மியாகும். ஸோ அப்போ எல்லா கேசஸையும் கன்சிடர் பண்ணி எல்லா வேரியபிளையும் கொண்டு வந்து நம்ம ஒரு டிசிஷன் மேக்கப் பண்ணுறோம். அப்போ இதை வந்து ஜஸ்ட் காமன் சென்ஸ் திங்கிங்னால பண்ண முடியாத அல்ஜிப்ரா ரொம்ப பக்காவாக பண்ணி ரொம்ப சீப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கால்குலேஷனில் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் பண்ணுவீங்க. அப்போ அல்ஜிப்ராங்கிறது என்ன சொல்கிறோம்? அப்போ கண்டிஷனல் பேஸ்ட். ஸோ எதை வேணாலும் எங்கே வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் இருக்காது. இப்போ இங்கே 1 lakh தான் இருக்கு, இங்கே 2 லட்சம் வேணும், சீப்பாக பண்ணணும். அப்போ மற்ற அடுத்த பெஸ்ட் சாய்ஸை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரைட்டா? இங்கே செலவு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, அதை எப்படி சூஸ் பண்ணும்? அதை விட அதிகமாக இல்லாததுலேருந்து கம்மியாக, இதை விட அதிகம், அடுத்ததை விட கம்மி, அந்த மாதிரி இதில் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ரா கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன? த ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். ஸோ லிமிட்டட் ரிசோர்ஸஸ் எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டாக நம்ம பண்ண முடியும். கரெக்டாக? சரி, இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் போதும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஈக்குவேஷன் ஃபார்மிங் ஸ்கில் அண்ட் சால்விங் ஸ்கில், அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டெப்த்தாக டிசிஷன் மேக்கிங்லாம் கொடுக்கல உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம அப்படி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எங்கெல்லாம் யூஸ் ஆக தெரிஞ்சுக்காக மட்டும் நம்ம நிறுத்திக்கலாம். இதோட நிறுத்திக்கலாம் அது டிஸ்கஷன். அடுத்து நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டரில் என்ன சொல்றாங்க? லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 வேரியபிள்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். 2 வேரியபிள்ஸ்னா என்னென்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எனி ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன், இங்கே பாருங்க, எவ்ரி வேர்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் டிகிரினா என்ன? வேரியபிளோட பவர் 1 இருந்தால் ஃபர்ஸ்ட் டிகிரி. சரியா? இப்போ வந்து x பவர் 1 இது ஃபர்ஸ்ட் டிகிரி. சரியா? இது y பவர் 1 இது ஃபர்ஸ்ட் டிகிரி. இதே x yன்னு இருந்தால் என்ன அர்த்தம் பாருங்க. இது வந்து டேர்ம்னா பிளஸ் மைனஸ் இருந்தால் டேர்ம்னு சொல்லுவோம், தனித்தனி டேர்ம். அதே ப்ராடக்ட்ல இருந்தால் இது ஒரே ஒரு டேர்ம்னு சொல்லுவோம். இதில் என்ன டிகிரி? 1 1 1 + 1 2 ஆயிடும். இதை இசட்டும் சேர்ந்து தான் என்ன ஆகும்? டிகிரி வந்து 3. சரியா? ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கணும்னு சொல்றோம். அப்போ பவர்ல 1 தான் இருக்கணும். அப்போ எனி ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் கண்டைனிங் 2 variable x and y, containing 2 variable x and y, 2 வேரியபிள் தான் இருக்கணும். சரியா? மூணாவது வேரியபிள் வரக்கூடாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருக்கோம். என்னது? 1 டிகிரி தான் இருக்கு, ஒவ்வொரு டேர்ம்லையும் 1 டிகிரி தான் இருக்கு. சரியா? அதே நேரத்தில் என்னது? 2 வேரியபிள் x y வச்சிருக்கா. அதனால இந்த ஈக்குவேஷன் என்ன? இதுக்கு பேர் என்ன? லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன இருக்கணும்? ஒரே ஒரு டிகிரி இருக்கணும், 2 வேரியபிள் இருக்கணும். அப்போ லீனியர் ஈக்குவேஷன். அப்ப லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? லீனியர் அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் டிகிரியை மீன் பண்ணுது. சரியா? லீனியர்னா ஃபர்ஸ்ட் டிகிரி. அடுத்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ்ங்கிறது x y சொல்லுது. அப்ப லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிட்டாலே டிகிரி முடிஞ்சது. நான் ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் டிகிரின்னு சொல்ல தேவையில்லை. லீனியர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டிகிரி தெரிஞ்சு வச்சு 2 வேரியபிள்ஸ் சொன்னா x y மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சு வச்சு. அப்ப என்ன சொல்றாங்க? ஜெனரல் ஃபார்ம் ax + by + c = 0 இஸ் ஜெனரல் ஃபார்ம். இது அப்படிதான் இருக்கு. ax + by + c = 0. a, b, c are real numbers. அப்புறம் என்ன கான்ஸ்டன்ட் பண்றாங்க பாருங்க. a, b at least 1 is non-zero இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க பாருங்க. இப்போ இந்த ax + by + c ல நான் ab ரெண்டுமே 0 ஆயிடுச்சுன்னு வைங்க. ரெண்டுமே 0 ஆனா ஈக்குவேஷன் எப்படி ஆகும் பாருங்க. இப்படி ஆகுமா? 0x + 0y + c = 0 ன்னு இருக்கும். இப்போ 0 × x 0 ஆயிடும், 0 × y 0 ஆயிடும். c = 0 னா c 0 தான் ஆன்சர். அப்போ இப்போ நான் என்ன மீன் பண்றேன்னா ab ரெண்டுமே 0 ஆயிடுச்சுன்னா அந்த ஈக்குவேஷன்ல வேரியபிளே இல்லைன்னு ஆயிடும். வேரியபிளே இல்லைன்னா அப்புறம் என்ன? லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு வேரியபிளா ஒன்னாவது இருக்கணும், ஒரு எக்ஸ் ஒய் ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். அதுல அப்போ ஒன்னாவது இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஒன்னாவது 0 ஆகாம இருக்கணும். அப்போ 1 0 ஆகலன்னா அட்லீஸ்ட் எப்படி இருக்கும்? எப்படி? ax + 0y + c = 0. நான் அட்லீஸ்ட் என்ன? ax = -c ஆகும், x = -c/a. ஒரு அன்னோன் x கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ a அல்லது b, ஏன்னா இது 0 ஆகி இது 0 ஆகாம இருந்தா போதும். அட்லீஸ்ட் ஒரு வேரியபிளா இருக்கணும். அதான் நம்ம என்ன சொல்றோம்? a, p அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் a, இஸ் non-zero. அண்ட் அப்புறம் என்ன? இது ரியல் நம்பர்ஸா இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் ஹையர் ஸ்டடி தான் படிக்க போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் ரியல் நம்பர் தான். ரைட். அப்போ ஜெனரல் ஃபார்ம் பார்த்துட்டோம். ax + by + c ஞாபகம் வச்சு முக்கியமான ஃபார்ம் இது. ரைட். அடுத்து வரலாம்
இங்கே நான் சொன்னதை இங்கே சொல்லியிருக்காங்க xy minus 7 equal to 3 is not a linear equation. லீனியர்ங்கிற வார்த்தை என்னது டிகிரி 1 இருக்கணும். ஆனால் இங்கே 1 + 1 2 இருக்கு டிகிரி, அதனால அது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஆனால் 2 வேரியபிள் இருக்கு. ஆனால் என்னது லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் கிடையாது. சரியா, அது என்னது டிகிரி 2 ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து since the term xy of degree 2, xyங்கிறது டிகிரி 2னால அது சொல்ல முடியாது சொல்றாங்க. ரைட், இப்போ லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு நிறைய டீட்டெயிலாக கொடுக்கல, பட் இருந்தாலும் 3 வேரியபிளில் பிளேன் ஈக்குவேஷன் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு சும்மா ஜஸ்ட் இது நமக்கு தேவைப்படும் 3 டைமென்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அதனால இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இப்போ லீனியர் ஈக்குவேஷன் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க. லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது ax + by + cங்கிற ஃபார்மில் இருந்தால் அதை வந்து கோஆர்டினேட் பிளேனில் xy பிளேனில் பிளாட் பண்ணால் அது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம xy பிளேனில் பிளாட் பண்ணால் அது எப்போவுமே எப்படி தான் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கொடுக்கும். சரியா, linear equation always form a straight line in the xy plane. அதே இப்படி ஈக்குவேஷன் இருக்குனுவீங்க x² + 4x + 3 இப்படி இருக்குனுவீங்க. இது ஒரு குவாட்ராடிக், நீங்கள் கிராஃபில் படிப்பீங்க. இந்த மாதிரி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருந்தால் என்ன வரும், அது கேர்வ்ல ஒரு பேரபோலா ஷேப்னு படிப்பீங்க. ஹையர் ஸ்டடீஸில் இது படி இன்னும் டெப்த்தாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ x² எப்படி வரும், கர்வேச்சராக வரும். அப்போ ax + by + c ஃபார்ம்னா ஸ்ட்ரைட் லைன் தான் வரும் எப்போவுமே. சரியா, இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் ஃபார்ம். 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு வைங்க. அந்த 2 ஸ்ட்ரைட் லைன் எப்படிலாம் ரிலேட் ஆகலாம், ஏன்னா நம்ம சொல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேசிட்டு இருக்கோம். சொல்யூஷனை என்ன அப்படின்னா, இப்போ இது a1x + b1y + c1ங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். அடுத்து a2x + b2y + c2 = 0ன்னு இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வைங்க பிளேன்ல, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சொல்யூஷன் சொல்றோம். சரியா, அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆனா அது யூனிக் சொல்யூஷன். சரியா, அப்ப யூனிக் சொல்யூஷன் நடக்குதுன்னு என்ன அர்த்தம், அந்த லைன் பேரலா இருக்காது. கண்டிப்பா ஒரு 2 ரயில்வே ட்ராக் எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்லுவோம், ஏன்னா அது ஈக்குவலா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. பட் ஸ்லைட் இன்க்ளினேஷனா கூட இங்க இல்லைன்னா எங்கேயாவது போய் என்ன ஆகும், இன்டர்செக்ட் ஆகும், பேரலா இல்லைன்னா. அப்போ நான் பேரல் லைன்ஸ் பெரும்பாலும் என்ன செய்யும், இன்டர்செக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்கும். பேரலல் சொல்யூஷன் இன்டர்செக்ட் ஆகாது, அது அப்புறம் வரலாம். அடுத்து இன்னொரு கேஸ் இருக்கு, இது வந்து யூனிக் சொல்யூஷன் கேஸ். அடுத்து இன்னொரு கேஸ் என்ன இருக்கு பாருங்க, இந்த சொல்யூஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் என்ன, ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே சொல்லணும். நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம் இந்த சாப்டர் ஃபுல்லா. பட் ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம், இதோட ஈக்குவேஷன் இதோட சொல்யூஷன் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் க்ளூ கொடுக்குறேன். இப்போ அடுத்து என்ன சொல்றோம், இங்க a1x + b1y + c = 0. இந்த கேஸ்ல என்ன சொல்றோம், இதுல இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் என்ன மாதிரி நடக்கும் பாருங்க. இப்போ 2x + 3y + 4 = 0 ஒரு ஈக்குவேஷன். சரியா, அதுக்கு இன்னொரு டூப்ளிகேட் ஈக்குவேஷன். டூப்ளிகேட் ஈக்குவேஷன் ஜஸ்ட் இது ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 2 4. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 3, 2 × 4 8. அப்போ ஜஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டும் வேற வேற ஈக்குவேஷனாக தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். அப்போ லைனில் பிளாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஒரே லைன் தான் வரும். அதுதான் நான் ரெண்டாக காமிச்சிருக்கேன், a1x + b1y + c = 0. இங்கே ma1x + mb1y + c1 = 0. ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி 2 ஈக்குவேஷன் எழுதியிருந்தா அதை பிளாட் பண்ணும்போது ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் இருக்கிற மாதிரி சொல்லலாம். ஒரே லைனை ஒரு லைன் மேலே இன்னொன்று பிளாட் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுக்கு காமன் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் இருக்கா. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே நிறைய பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேஸ் நோ சொல்யூஷன் கேஸ். 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் சொல்யூஷன் பேசிட்டு இருக்கோம். அப்போ இன்டர்செக்ட் ஆகலைன்னா அப்போ நோ சொல்யூஷன். அப்போ நோ சொல்யூஷனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க பேட்டர்ன்ல. இங்க 2x + 3y + 6 இருக்கும். சரியா, ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கும் பாருங்க, 2x + 3y + 8 = 0. அப்போ என்ன சொல்றேன், இது a1x + b1y + c னா அடுத்து என்ன இருக்கும், a1x + b1y + d. அதாவது x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும், இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபர் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் டிஃபர் ஆகிறதுனால அந்த லைன் பேரலா இருக்கும், அப்போ இன்டர்செக்ட் ஆகாது. இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம், பேரலல்னு சொல்லுவோம். ஸோ இதையும் நம்ம இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன், அந்த not = 0 அதெல்லாம் நீங்கள் தெரியும். என்னது இதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம பார்த்துப்போம், தட் இஸ் a1/a2 ≠ b1/b2 சொல்லுவோம் இல்லையா. இதுவே ஈக்குவலாக என்ன இருக்கும், யூனிக் சொல்யூஷன் வரும். அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்போ கிராஃபிக்கலாக ஸ்ட்ரைட் லைனை பொறுத்தவரை 3 கேஸ் தான் பார்த்துங்க.
எய்தர் ஒரு யூனிக் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும், இல்லைன்னா எல்லா பாயிண்ட்லையும் இன்டர்செக்ட் ஆகும், இல்லைன்னா என்னது இன்டர்செக்டே ஆகாமல் போகலாம். இவ்வளோதான் கேஸ். பட் நம்ம இப்போ 3 டைமென்ஷனை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். 3 டைமென்ஷனுங்கிறது ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுது. 3 டைமென்ஷனுங்கிறது ஒரு பிளேன். இப்போ 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, ax plus by plus cz equal to 0. இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன், XY பிளேன் மட்டும் தான் சொன்னேன். இப்போ Z பிளேனை நம்ம சேர்த்து பேச போகிறோம். சரியா? அந்த Z பிளேன் Z பாயிண்ட் தேர்ட் ஆக்சஸையும் இப்போ சேர்த்து கன்சிடர் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணும், ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணும். பிளேன்னா நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, இப்போ இந்த போர்டு ஒரு பிளேன், இந்த போர்டுங்கிறது ஒரு பிளேன். இந்த போர்டுங்கிறது ஒரு பிளேனாக இருந்தாலும் இந்த போர்டு என்ன பண்ணுது, இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த போர்டுங்கிற பிளேன் எப்படி இருக்கு பாருங்க, XY ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு, ஆனால் Z ஆக்சிஸும் இருக்கு. Z ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்னா இந்த டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த வால் கூட XY பிளேன் தான். சரியா? இந்த வால் கூட XY பிளேன் நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? Z பிளேன் வெளியே வருதுன்னு வைங்க. இப்போ இந்த போர்டு நான் கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வச்சிருக்கேன். இந்த போர்டில் வந்து Z பிளேன் இந்த இடத்துல 0 வெளியே வரவே இல்லை. சரியா? இப்போ வந்து நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸுங்க இந்த டிஸ்டன்ஸு, ஒய் ஆக்சிஸுங்க பாட்டம் வந்து எவ்வளோ உயரத்தில் அந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம். Z ஆக்சிஸுங்க இந்த பாயிண்ட் எவ்வளோ இந்த பிளேன்லேருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். அப்போ XYங்கிறது இந்த சுவருன்னு வச்சுக்கிட்டு இந்த வால் வச்சுக்கிட்டேன்னா இந்த வால்லேருந்து எவ்வளோ தூரம் ஒரு பாயிண்ட் வெளியே வருதுங்கிறது Z ஆக்சிஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக XY பிளேனில் கோயின்சைடாக இருந்தாலும் மேலே லையாக இருந்தாலும் இப்போ இது இன்க்ளைண்டாக இருக்குனால இந்த போர்டு கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கு பாருங்க. இந்த போர்டு என்ன பண்ண வேண்டியிருக்கும், சம் Z ஆக்சிஸில் சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதா. அப்போ நான் இந்த பாயிண்ட் ரீச் ஆகினா என்ன செய்யணும், எக்ஸ் ஆக்சிஸில் சர்டன் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரணும், ஒய் ஆக்சிஸில் பாட்டம்லேருந்து ஃப்ளோர்லேருந்து வரணும், Z ஆக்சிஸில் வால்லேருந்து எவ்வளோ தூரம் வெளியே வரேன். அப்போது ஒரு பிளேனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன இருக்குது, 3 வேரியபிள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் தென் வெளியே எவ்வளோ தூரம் வர்றோம் அப்படிங்கு Z ஆக்சிஸ். இப்போ நான் இந்த பெண்ணு இங்கே வச்சிருக்கேன். ஓகே, இந்த பெண்ணுக்கு வந்து நான் ரீச் ஆகினா எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் ரீச் ஆகினா என்ன பண்ண பாருங்க, இந்த பக்கம் தான் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குன்னு வைங்க, ஆரிஜின் இங்கே இருக்குன்னு வைங்க, இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் வரணும், ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்தேன். இப்படி மேலே போனால் என்ன அர்த்தம், ஒய் ஆக்சிஸில் நான் எவ்வளோ தூரம் வர்றேன்னு அர்த்தம். சரியா? இந்த தூரம் எவ்வளோ வந்தான்னு அர்த்தம், Z ஆக்சிஸில் எவ்வளோ மூவ் பண்ணுறேன். அப்போ ஒரு பிளேன் இப்படி இருக்குன்னா அந்த பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணணும் நான் எக்ஸ் ஒய் Z 3 வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். சரியா? அப்போ ஒரு பிளேனை இந்த பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் ax plus by plus cz இங்கே plus d equal to 0ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ பிளேனுக்கு 3 வேரியபிள் இருக்கு, ax y z. சரியா? dங்கிறது கான்ஸ்டன்ட். ரைட்டா? இப்போ நம்ம அடுத்து 3 வேரியபிளை இன்னும் டீட்டெயிலாக ஃபார்மெல்லாம் வச்சு இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் பார்க்கலாம். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிராஃபிக்கில் அதை போட்டிருக்கோம் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ்ன்னு இப்படி போட்டாலும் ஆக்சுவலாக Z ஆக்சிஸ் வெளியே வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? தேர்ட் டைமென்ஷனில் வெளியே வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த பிளேன் இப்படி வரைஞ்சிருக்குன்னா அது ஆக்சுவலாக அப்படி இல்லை, எப்படி இருக்கு, இந்த மாதிரி இப்படி சாஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்படி சாஞ்சிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்கு, Z ஆக்சிஸில் இப்படி வெளியே சாஞ்சிருக்கு. சரி, நமக்கு நிறைய டீட்டெயிலாம் ஒன்றும் இல்லை இந்த பிளேனை பொறுத்த மட்டும், ஜஸ்ட்டு நம்ம சால்விங் டெக்னிக்ஸாக கற்றுக்க போகிறோம். இன்னும் ஹையர் ஸ்டடீஸில் தான் இதோட ஆல் த பாசிபிள் கேசஸ் வரப்போது. ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் கொடுக்க போகிறாங்க, எக்ஸ் ஒய் Z வச்சு 3 வேரியபிள் வச்சு 3 ஈக்குவேஷன் பாருங்க. The general form of linear equations in 3 variable x, y, z is இந்த மாதிரி தான் ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கும், ax plus by plus cz plus d equal to 0ன்னு இருக்கும். சரியா? இதான் ஜெனரல் ஃபார்ம். இந்த ஈக்குவேஷனை கிராஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எப்பவும் போல சொல்கிறதா என்னது, ABCD இந்த 4மே ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ரைட்டு? அதே நேரத்தில் ஏதாவது ஒன்றாவது நான் ஜீரோ இருக்கணும். எல்லாமே 0 ஆயிடுச்சு, ABC 3மே 0 ஆயிடுச்சுன்னா நான் 0x plus 0y plus 0z plus d equal to 0னா இங்கே வேரியபிளே இல்லாமல் போயிடும். அதனால் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஒன்றாவது 0, இப்போ C0 வைங்க, CZ equal to CZ plus d equal to 0னாவது இருக்கணும். A0 P0 0x plus 0y plus CZ plus d equal to 0னா அட்லீஸ்ட் இந்த ரெண்டும் போனாலும் இந்த ஒரு வேரியபிளாவது இருக்கும். சரி, அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண முடியும். வேரியபிளே இல்லாமல் அப்புறம் எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, லீனியர் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்றாவது நான் ஜீரோ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இதோட சொல்யூஷன் டைப் எல்லாம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன பாசிபிள் கேசஸ் உங்களுக்கு டயக்ராம் கூட கொடுத்துருக்காங்க, யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன், அதுவும் நம்ம டெப்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ண லைட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்து போயிடலாம்.
மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ இதுதான் உங்களுக்கு முக்கியம். சிலபஸில் இதுதான் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுக்க போகிறாங்க. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். a1x + b1y + c1z + d1 = 0. அதே மாதிரி இப்போ a1 b1 c1 d1ங்கிறது 4 கான்ஸ்டன்ட். அடுத்த ஈக்குவேஷனில் பாருங்க a2 b2 c2 d2ங்கிறது 4 கான்ஸ்டன்ட். இங்கேயும் 4 கான்ஸ்டன்ட் இருக்கும். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் நம்ம கொடுப்பாங்க. இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இந்த x y z இந்த 3ஐயும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ அது மாதிரி நான் ஒரு 3 ஈக்குவேஷன் எடுத்து வச்சிருக்கேன். சரியா, இங்கே a1x + b1x + b1y + c1z = d1 அப்படின்னு 3 ஈக்குவேஷன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் a1 b1 c1 எல்லாமே ஒன்று அதை பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். என்ன பண்ணுறேன், a2x + b2y + c2z = d2. இந்த d2 அந்த பக்கம் ஈக்குவல் எழுதியிருக்கேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. லெஃப்ட் சைடில் இருந்தால் -17 எழுதியிருப்பேன். ரைட் ஹேண்ட் சைடில் +17 எழுதியிருக்கேன். அது மாதிரி இங்கே -6 இருக்குது, அந்த பக்கம் +6 ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ட் ஒன்று அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அது கூட நல்லா டீட்டெயிலாக கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அது ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, எப்போவுமே நம்ம தெரிஞ்சதும் தெரியாது கற்றுக்கிறது ஈஸி. எப்போவுமே நமக்கு ஏற்கனவே நமக்கு சரி ஒரு 2 வேரியபிள் நல்லா தெரியும். எக்ஸ் ஒய் 2 அன்னோன்றது தான் சால்வ் பண்ண தெரியும். 3 அன்னோன்றது தான் நமக்கு சால்வ் பண்ண தெரியாது. இப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த 3 அன்னோனை 2 அன்னோன் உள்ள ஈக்குவேஷனாக மாற்றுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன சொல்கிறான் பாருங்க, by taking any 2 equations from the given 3, first multiply some suitable non-zero constant to make the coefficient of one variable either x or y or z numerically equal. என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுறதுக்கு எப்படி எலிமினேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை நான் இங்கே பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க, ஒரு பேர் எடுத்துங்க. 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் பேர் எடுத்துங்க. நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆக்கணும்னு சொன்னேன். ஓகேவா, coefficient of one variable either numerically equal, ஏதாவது ஒண்ணே நியூமெரிக்கலா ஈக்குவல் ஆக்கணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 ஆ மாத்துவேன். மாத்துனா என்ன ஆகும் பாருங்க, இத சப்ட்ராக்ட் பண்ணி ஈஸியா கேன்சல் ஆயிடும் ஒரு x ஓட வேரியபிள். அதான் என்னோட பிளான். சரியா, அப்போ இந்த ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன பாருங்க, 2 இந்த இருக்கு பாருங்க. 1வது ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை 2x + 2y + 2z = 12 ஆகும். என்னோட டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேர்ல ஈக்குவேஷன் x ஓட வேரியபிளை ஈக்குவல் ஆக்குறேன். இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே 2 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்க போறேன் செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப புதுசா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு புது நேம் கொடுப்பேன், ஃபோர்த் ஈக்குவேஷன் நேம் கொடுப்பேன். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன், ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். சரியா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் 4 2 ரெண்டுலயுமே x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆயிடுச்சா, சப்ட்ராக்ட் பண்ணா எலிமினேட் ஆயிடும். கரெக்ட்டா, அதான் இங்க கொடுத்துறாங்க, எலிமினேட் ஒன் ஆஃப் த வேரியபிள் whose coefficient numerically equal from the equations. சரியா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒன் பேர் எடுத்து கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆக்கணும். இப்போ இந்த வேரியபிளை எலிமினேட் பண்ண போறேன். எப்படி, இந்த நாலாவது ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சைனை மாத்துவோமா, மைனஸ் 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 மைனஸ். சரியா, சைனை மாத்தி ஆட் பண்ணுவோம். அப்ப 2 - 2 0 ஆயிடும். இங்க 2 - 3 என்ன -1y. இங்க 2 - 3 -1z வந்துருமா. இங்க 12 - 17 -5 பண்ணிருக்கலாம் பாருங்க. அப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பேர் எடுத்தேன், அதோட ஒரு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆக்கினேன், அதை சப்ட்ராக்ட் பண்ணேன். இப்போ எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்ட் இல்லாம yz இருக்க ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. நமக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ல ரெண்டு அன்னோன் சால்வ் பண்ணா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும் அதே வேரியபிள் வச்சு. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு ஈக்குவேஷன் yz ஃபார்ம் பண்றதுக்காக இன்னொரு பேர் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் எடுத்த மாதிரி அடுத்து ஒரு பேர் எடுக்க போறேன். அடுத்த பேர் நான் எப்படி பிளான் பண்றேன் பாருங்க. இங்க ஏற்கனவே 3x இருக்கு. அப்போ இதை நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3x ஆக முடியும், ஒன்னாவது ஈக்குவேஷனே. ஓகேவா, முதல்ல 1 and 2 எடுத்து இப்போ 1 and 3 பிளான் பண்றேன். என்னோட மெத்தட் என்ன, x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆக போறேன். அப்பதான் yz ன்னு ஈக்குவேஷன் இதே மாதிரி எனக்கு கிடைக்கும். அதுக்காக அப்போ இந்த ஒன்னாவது ஈக்குவேஷனை இப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். இதை நான் 3x 3y 3z = 18 பண்ணிட்டேன். இந்த மூணாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கேன். சரியா, ஒரு கான்ஸ்டன்டாக மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு புது நேம் கொடுக்குறேன். ஏற்கனவே 4 நேம் கொடுத்தேன், இங்கே 5 அடுத்து கிடைச்சாச்சு, அடுத்த 6ன்னு இதுக்கு புது நேம் கொடுக்குறேன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன், அதனால் அதே நேம் கொடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா. இப்போவும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். 6 - 3 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருங்க, இதுக்கு சைன் மாற்றுவேன், மைனஸ் மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ். சரியா, சைனை மாற்றி ஆட் பண்ணுவோம். 3x - 3x 0. இங்கே என்ன 3y - 4y என -y ஆயிடுமா. 3x - 4y -y. அடுத்து இங்க என்ன
3z plus 2z 5z. இங்க 18 minus 5 13. அப்ப எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு -y plus 5z equal to 13. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்ன கொடுக்கலாம் 7 வேணா கொடுத்துக்குவோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு, இதுவரை வந்துட்டோம். எலிமினேட் த சேம் வேரியபிள் ஃப்ரம் another pair. ரெண்டாவது ஒரு பேர் எடுத்து அதுலயும் சேம் வேரியபிள் x எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டெப் 3 வரை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஸ்டெப் 4 பாருங்க. now have the two equations in two variable இருக்கா. செகண்ட் the fifth equation 7 equation பாருங்க. in terms of variable y z ல எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப அடுத்து என்ன சொல்லுவாங்க, solve them using any method in the earlier classes. நம்ம நிறைய மெத்தட் நமக்கு தெரியும். எலிமினேஷன் மெத்தட் தெரியும், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தெரியும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். என்ன மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல இந்த சம சால்வ் பண்ண போறேன். எனக்கு என்ன இருக்கு, -y minus z equal to -5 ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இங்க -y plus 5z equal to 13 ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல ஏதாவது ஒரு வேரியபிளை சப்ட்ராக்ட் எலிமினேட் பண்ணணும். அப்போ இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, அதனால நான் எலிமினேட் பண்ண பிளான் பண்ணிட்டேன். என்ன பண்ண பாருங்க, இந்த 5th ஈக்குவேஷன்ல இந்த 7th ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ண எப்பவுமே சைனை மாற்றி ஆட் பண்ணுவோம். இந்த மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இங்கே மைனஸ். இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க, -y plus y 0. இங்கே -1z -5z -6z ஆகிடுமா. இங்கே -5 -13 எவ்வளோ, -18. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். z equal to -18 by -6 plus 3. z ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ நம்மள சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டையும் y z ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்கட்டாங்க. இப்போ எனக்கு z கிடைச்சிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் போய் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணுமா. z எனக்கு 3 கிடைச்சிருக்கு, நான் இந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுறேன். 7th ஈக்குவேஷன் -y plus z இப்போ 3 போட்டா 5 into 3 15 ஆகும். சரியா, equal to 13. இந்த 15 அந்த பக்கம்னா 13 minus 15 -2. அப்போ -y equal to -2னா மைனஸை எலிமினேட் பண்ணா y equal to 2. நமக்கு என்ன கிடைச்சாச்சு பாருங்க, z equal to 3, y equal to 2. அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. The remaining variable is then found by substituting in any one of the given equation. இந்த மூணு ஈக்குவேஷன்ல எதுல ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த x கண்டுபிடிங்க. ஏன்னா இதுல கண்டுபிடிக்க முடியாது, இதுல y z தான் கிடைக்கும். x க்கு மறுபடியும் ஒரிஜினல் ஈக்குவேஷனுக்கு தான் வரணும். அப்போ இங்க இதை எடுத்துக்கிறேன் ஈஸியா இருக்குன்னு. x plus y வந்து 2 கண்டுபிடிச்சிருங்க, z வந்து 3 is equal to 6. அதில் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ என்ன பாருங்க, 2 plus 3 5 ஆயிடும். 5 வந்து 6 minus 5 ஆகும் 1. x equal to 1. எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா, x equal to 1, y equal to 2, z equal to 3. நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணா என்ன செய்யணும், மூணு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது, ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். x க்கு பதிலா 1 2 3 ஆட் பண்ணா 6 வந்துருச்சு, சாட்டிஸ்ஃபைட். இங்கே 1 போட்டா 2, இங்க 2 போட்டா 6, 3 into 2 6, 2 plus 6 8, இங்க 3 போட்டா 9. அப்போ 8 plus 9 17. சரியா போச்சா. அடுத்து இங்கே அதேதான், x க்கு 1 போட்டா 3, y க்கு 2 போட்டா 8, 3 plus 8 11. இங்க z க்கு 1 போட்டா 3 போட்டா 6. அப்போ 11 minus 6 5. சாட்டிஸ்ஃபைடா, நம்ம ஆன்சர் கரெக்ட். அப்போ அல்காரிதம் என்ன, நம்ம இந்த மூணு வேரியபிள் இருந்தா அல்காரிதம் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேர் எடுக்கணும், அதுல ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும், நம்ம எக்ஸை எலிமினேட் பண்ணணும். அடுத்து இன்னொரு பேர் எடுக்கணும், அந்த பேர்லையும் எதை எலிமினேட் பண்ணணும் அதே இதை எலிமினேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸை எலிமினேட் பண்ணோம், ரெண்டாவது எக்ஸை எலிமினேட் பண்ணணும். சரியா, எக்ஸ் எலிமினேட் ரெண்டாவது ஒய் எலிமினேட் பண்ணா சால்வ் பண்ண முடியாது. அப்போ சப்போஸ் இங்க ஒய் எலிமினேட் பண்ணா இங்கேயும் ஒய் எலிமினேட் பண்ணுங்க, ரெண்டாவது அல்காரிதம். அப்போ அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு ஈக்குவேஷன் வித் 2 unknown கிடைச்சிடும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முதல்ல ரெண்டு unknown சால்வ் பண்ணிடலாம். அந்த ரெண்டு unknown வச்சு நம்ம எங்க வரணும், ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் unknown சால்வ் பண்ணணும். இது அல்காரிதம். சரியா, ஸோ இப்படி தான் இந்த சாப்டர் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இதை சால்வ் பண்ணுறதான், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சரி, மற்றபடி இவ்வளோதான் இந்த சாப்டரில் உங்களுக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டெப்த்தாக கொடுக்கல. பட் இருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நோட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, the situation you may get like this, 0 equal to 0ன்னு சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும், ஒரு சில டைம் 0 equal to 0ன்னு வந்து நிற்கும் உங்களுக்கு. ஒரு சில டைம் என்ன வரும், 5 equal to 0 அல்லது 1 equal to 0. 1 equal to 0 என்னைக்கு வராது, 5 equal to 0 நடக்கவே முடியாது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆன்சர் வரும். வந்ததுன்னா என்ன காரணம் அப்படிங்கிற நோட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3 படம் ஒரு 5-6 படம் கொடுத்துருக்காங்க. எத்தனை, ஒரு 5 இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேசஸ்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டெப்த்தாலாம் ஒன்றும் தேவையில்லை. லைட்டாக என்னங்கிறது மட்டும் ஐடியா மட்டும் எடுத்துட்டு முடிச்சிடும். சரியா, இப்போ இதுல நமக்கு வந்து சொல்யூஷன் நம்ம பண்ண சம்ல யூனிக் சொல்யூஷன் வந்தது, ஒரே ஒரு சொல்யூஷன் வந்தது. ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ. சரியா, இப்போ நம்ம வந்து 2 டைமென்ஷனல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூனிக் சொல்யூஷனா ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம், ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்.
இப்போ யூனிக் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சதா x = 1 y = 2 z = 3 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மாடல் எடுத்துக்கலாம் சரியா. இந்த மாடல் அதான் ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க எழுதுங்க யூனிக் சொல்யூஷன் கேஸ். இந்த மாடல்ல பாருங்க, இந்த மாடல்ல வந்து உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க இதே மாடல். அதாவது 3 பிளேன் இருக்கு, நமக்கு 3 ஈக்குவேஷன் 3 பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் பிளேன் வச்சுக்கிட்டோம்னு வைங்க, இது செகண்ட் பிளேன் வச்சுக்கிட்டோம்னு வைங்க, ஃபர்ஸ்ட் பிளேன் செகண்ட் பிளேன், அடுத்து தேர்ட் பிளேன் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, மூணாவது பிளேன். இந்த 3 பிளேனும் எந்த பாயிண்ட்ல கட் ஆகுதுன்னு சொல்றதா யூனிக் சொல்யூஷன். ஒரு பாயிண்ட்ல கட் ஆன யூனிக் சொல்யூஷன். இந்த அதுக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் தான் யூனிக் சொல்யூஷன் தெரியுதா. இந்த இடத்துல 3 பிளேன் கட் ஆகுது. இந்த பிளேன், இந்த பிளேன், இந்த அரசாணில் அப்படி போற பிளேன் 3 ஒரு யூனிக் பாயிண்ட்ல கட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் தான் 1, 2, 3. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. அப்போ யூனிக் சொல்யூஷன் கேஸ் என்ன, இதான் யூனிக் சொல்யூஷன் கேஸ். 3 பிளேனும் ஒரே ஒரு யூனிக் பாயிண்ட்ல கட் ஆகும் சரியா. நிறைய பாயிண்ட்ல கட் ஆகுது வாய்ப்பு இருக்கு, இது ஒரு யூனிக் சொல்யூஷன் கேஸ் ரைட்டா. இந்த பிளேனும் சரி, இந்த பிளேனும் சரி, இந்த பிளேனும் சரி, இந்த ஒரே பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது. ஆனா இப்போ இந்த 2 பிளேன் பாருங்க, இந்த பிளேன் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கட் ஆகுதா. இந்த பிளேன் எடுத்துருங்க, ஸ்ட்ரைட் லைன், காமன் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதே நீங்க இந்த பிளேன் எடுங்க, இந்த பிளேனுக்கு ஸ்ட்ரைட் லைன். இதுல பாத்தீங்கன்னா எனி 2 பிளேன் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் காமன் லைன் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன். ஆனா 3 பிளேனும் கட் ஆகுது ஒரே ஒரு பாயிண்ட், அதான் யூனிக் சொல்யூஷன் சரியா. அடுத்து பாருங்க ரெண்டாவது கேஸ், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ல இது 0 × 0ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு அது ஆன்சர் எழுதுவோம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இப்போ ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 2x + 5y + 3z = 2 இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இது ஒரு பிளேனா இருக்கட்டும் சரியா. இன்னொரு பிளேன் எடுத்துக்குவோம், அதே 2x + 4y + 6z = ஒரு 4 வச்சுக்கலாம். இன்னொரு பிளேன் எடுத்துக்கோம், இன்னொரு பிளேன் என்னன்னா 4x + 10y + 6z = 4. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அஸ்யூம் பண்ணுவோம் சரியா. இப்போ சிச்சுவேஷன் பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. இப்போ எனக்கு வந்து இந்த 0 = 0 கண்டிஷன் எப்போ வரும்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போறேன். நான் யூசுவலா என்ன பண்ணுவேன், அல்காரிதம் படி என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் அந்த சிம்பிளை பண்ண முயற்சி பண்ணுவேன், அந்த எக்ஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா இதை எலிமினேட் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் பேர் எடுக்கிறோம் நீங்க, 2 பேர், இதை நான் சால்வ் பண்ண முயற்சி பண்றேன் எக்ஸை எலிமினேட் பண்றதுக்கு. நான் முதல்ல என்ன செய்வேன், இது 3வது ஈக்குவேஷன் இருக்கட்டும். இந்த 1வது ஈக்குவேஷனை நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன், 1 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வைங்க. மல்டிப்ளை பண்ணி நான் இங்க எழுத போறேன் சரியா. இதை 2ஆல இங்க எழுதுனா என்ன பாருங்க, 4x + 10y + 6z = 4ன்னு வரும். இது நம்ம 4வது ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். என்ன நடக்குது பாருங்க, 4x - 4x 0x, 10y + 10y 0y, 6z - 6z மைனஸ் பண்ணுங்க, -6z 0z, 4 - 4 0. இப்போ இது என்ன ஆக்சுவலா 0 = 0 வருதா. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, நான் ஒரு பேர் எடுத்து சால்வ் பண்ணேன். இந்த 2 பேர் தான் எடுத்தேன். எது, இது ஈக்குவேஷன் நம்பர் 3யும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 × 2, 1வது ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தேன். என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எல்லாமே கேன்சல் ஆகி 0 = 0 கான்டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஏன் அப்படி வந்திருக்கு பாத்தீங்களா. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது ஆன்சர் என்ன சொல்றாங்க, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, இங்க வந்து இந்த பார்க்கறதுக்கு இந்த 1வது ஈக்குவேஷன் 3வது ஈக்குவேஷன் வேற வேற ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஆக்சுவலா என்ன இருக்கு பாருங்க, இது 2 ஒரே ஈக்குவேஷன் தான், டூப்ளிகேட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை எழுதி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் கொடுத்த மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஆக்சுவலா நம்ம கிட்ட என்னதான் இருக்கு, 2 ஈக்குவேஷன் தான் இருக்கு. இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு ஈக்குவேஷன் மேக்கப் பண்ணலாம். இதே இந்த ஈக்குவேஷன் 4ஆல மல்டிப்ளை பண்ணா இன்னொரு ஈக்குவேஷன் எழுதலாம். எத்தனை ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக அது வேற ஈக்குவேஷன் ஆகாது, ஒரே ஈக்குவேஷன் சும்மா டூப்ளிகேட்டா எழுதிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே 2 டைமென்ஷன்ல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 லைன் கோயின்சைட் ஆன இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், அங்கே இதே தான் சொன்னேன். ஒரே ஈக்குவேஷன் சும்மா ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு வேற ஈக்குவேஷன் மாதிரி தோணும், ஆனா அது ஒரே ஈக்குவேஷன், அதெல்லாம் மெனி சொல்யூஷன். அதே தான் இங்கேயும் நடக்குது. நமக்கு இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, 3 ஈக்குவேஷன் கொடுக்கல, 2 ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்றாங்க. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, எப்போ ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அந்த 2 ஈக்குவேஷன் பேரலலா இல்லைன்னு வைங்க, பேரலலா இல்லைன்னா சால்வ் ஆகாது.
parallel இருக்கிற கேஸ் நம்ம இங்க வந்துரும் அடுத்த கேஸ்ல அத பேசுவோம் சரியா parallel இல்லைனாலே ரெண்டு பிளேன் கட் ஆகுதுன்னு வைங்களேன் அதோட சொல்யூஷன் ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும் சரியா அப்போ அதோட ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள எல்லா பாயிண்டும் சொல்யூஷன் அப்ப என்ன அர்த்தம் மெனி சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுதுன்னு சொல்றோம் அதான் ஒரு சொல்யூஷன் இங்க மெனி சொல்யூஷன் ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள எல்லா பாயிண்டும் சொல்யூஷன் ஆயிடுதா அப்ப எல்லா பாயிண்டும் சொல்யூஷன் அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அதான் நம்ம சொல்றோம் சரி அப்ப 0 into 0 கேஸ் வருதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு மூணு ஈக்குவேஷன் கொடுக்கல ரெண்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க மூணாவது ஈக்குவேஷன் டம்மி ஈக்குவேஷன் அப்பதான் 0 into 0 இன்னொரு கேஸ் இருக்கு நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க மூணாவது ஈக்குவேஷன் டம்மியா இல்லாம இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து டெரைவ் பண்ண மூணாவது ஈக்குவேஷனா இருக்கும் அப்போ 0 equal to 0 வரும் அது நீங்க ஹையர் ஸ்டடியில படிங்க இப்போதைக்கு இது போதும் சரியா அப்ப 0 equal to 0 னா என்ன அர்த்தம் மூணு ஈக்குவேஷன் கொடுக்கல ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க ரெண்டை சால்வ் பண்ணும்போது நமக்கு சொல்யூஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைனே சொல்யூஷன் ஸ்ட்ரைட் லைன்ல இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நமக்கு சொல்யூஷன் சரியா ரைட் இப்போ நம்ம செகண்ட் கேஸ் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம தேர்ட் கேஸுக்கு போலாம் தேர்ட் கேஸ்ங்கிறது இன்ஃபினிட்லி நோ சொல்யூஷன் கேஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க நோ சொல்யூஷன் கேஸ் என்ன 5 equal to 0 னு எப்போவாது வரும் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி பேசலாம் இப்போ பாருங்க இப்போ நோ சொல்யூஷன் கேஸ் அப்படிங்கிற கேஸ்ல பாருங்க இந்த கேஸை முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் நோ சொல்யூஷன் எப்பலாம் வரும்ங்கிறது நம்ம பேசலாம் இப்போ ஜெனரலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க 2x plus 4y plus 7z 2x plus 7z equal to 4 னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் சரியா இங்க 4x plus 8y plus 9 வேண்டாம் இதே எடுத்துக்கலாம் 2x plus 4y plus 7z is equal to 6 இப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம் சரியா இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் ஏதோ இருக்கு அதாவது 7x plus 8y plus 3 8y plus 4z equal to 12 இருக்கட்டும் இது இன்னொரு ஈக்குவேஷன் இப்போ மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரியா இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 இது ஈக்குவேஷன் 3 இப்போ நான் எதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கேன் இந்த நம்பர் ஈக்குவல் டு 0 னு எப்போ வரும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்கேன் சரியா இப்போ பாருங்க நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டாம் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க 2 minus 3 பண்ணுங்க 2 minus 3 பண்ணா என்ன பாருங்க 2x minus 2x 0x plus 0y plus 0z கரெக்ட்டா equal to 4 minus 6 2 ஆயிடுமா minus 2 இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க 0 equal to minus 2 னு வருதா அதே தான் இங்க நம்பர் equal to 0 னு சொல்றாங்க minus 2 equal to 0 னு வருது இந்த கான்டெக்ஸ்ட் வருதா அப்ப என்ன சொல்றாங்க many no solution சொல்றாங்க இத பத்தி நம்ம வந்து பிரசன்டேஷன் பார்க்கலாம் பாருங்க இந்த கான்டெக்ஸ்ட் ஏன் நடக்குது எப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு ரெண்டு பிளேன் இருக்குன்னு வைங்க இந்த ரெண்டு பிளேன் parallel பிளேனா இருக்குன்னு வைங்க இந்த parallel பிளேனோட ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும் இந்த parallel பிளேனோட எப்பவுமே x y ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கும் இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது parallel planes அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லலாம்னா இந்த பிளேன் ரெண்டு parallel planeன்னு சொல்லலாம் அப்ப parallel plane நம்ம சால்வ் பண்ணும்போது xy கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா the right hand side கான்ஸ்டன்ட் சேமா இருக்காதுன்னா என்ன ஆகும் அப்ப ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நிக்கும் அப்போ ரெண்டு பிளேன் parallel இருந்ததுன்னா என்ன நடக்கும் இந்த மாதிரி 0 equal to -2 னு வரும் சரி அப்ப ரெண்டு பிளேன் parallel பிளேன் எங்கயாவது இன்டர்செக்ட் ஆகுமா இன்டர்செக்ட் ஆனாதா சொல்யூஷன் சொல்ல முடியும் இன்டர்செக்ட் ஆகலைன்னா அப்ப சொல்யூஷனே இல்ல அந்த கேஸ் தான் என்ன சொல்றோம் நோ சொல்யூஷன் கேஸ் புரியுதா அதான் அவங்க ஜஸ்ட் ஒரு நோட் பாயிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க 5 equal to 0 இந்த மாதிரி நம்பர் equal to 0 வந்தா நோ சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா ஜஸ்ட் நோ சொல்யூஷன் நீங்க ஃபுல்லா பண்ண வேண்டாம் நோ சொல்யூஷன் சொல்லிட்டு போயிடலாம் சரி நம்ம அடுத்த கேஸ்க்கு வரலாம் இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் முடிச்சிட்டேன் இப்போ இந்த மூணாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா அப்போ அது என்ன கேஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துங்க இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் இதை வந்து ஒன்னாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் இதை ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் சரியா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு சொல்யூஷன் இந்த லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் பேரலா இப்படி நிக்குதுன்னு வைங்க இப்போ என்ன நடக்குது பாருங்க இந்த மூணு ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கா இல்ல ஒரு லைன்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கா ஒரு லைன்ல மூணு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆனா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் நம்ம சொல்லலாம் இங்க இருக்கு பாருங்க இந்த ரெண்டாவது கேஸ்க்கு இந்த கேஸ் வரும் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் பாருங்க இந்த மூணு பிளேன் இருக்கு பாருங்க 1 2 3 இந்த மூணு பிளேனும் ஒரே லைன்ல இன்டர்செக்ட் ஆகுதா அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ரெண்டாவது கேஸ் சரியா இப்போ இந்த மூணாவது கேஸ்ல
நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்படி இந்த ஒரு பிளேன் ஒரு இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது, மூணாவது இன்டர்செக்ட் ஆகலை, மூணாவது இன்டர்செக்ட் ஆகாமல் இப்படி போகுது. ஓகே, நான் இப்போ கொடுத்த எக்ஸாம்பிள் கேஸ். இதை சால்வ் பண்ணால் என்ன இருக்கும்? நோ சொல்யூஷன். என்ன காரணம்? இந்த மூணு பிளேனும் ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகலை, அதனால நோ சொல்யூஷன். ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரே லைன்ல இன்டர்செக்ட் ஆகணும். ஒரே பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகினா ஃபர்ஸ்ட் கேஸ் யூனிக் சொல்யூஷன். ஒரு லைன்ல மூணு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற கேஸ் காமிச்சேன் இப்போதான், அது எனது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். இந்த மூணு பிளேனும் ஒரே இடத்துலயே ஒரு லைன்லயே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆன நோ சொல்யூஷன். சரி, இப்போ நோ சொல்யூஷன் இது ஒரு கேஸ். சரியா? அப்புறம் நோ சொல்யூஷன் எப்படிலாம் வரலாம் பாருங்க, புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால காமிச்சிடுறேன். இதுவும் நோ சொல்யூஷன். கரெக்டா? இந்த இது கூட நோ சொல்யூஷன். இந்த கேஸ் தான் இது. இந்த நம்ம இப்போ எக்ஸாம்பிள் கூட நோ சொல்யூஷன் இந்த கேஸ் தான். என்னது? இந்த ரெண்டு பிளேனும் பேரலா இருக்கு. சரியா? இந்த மூணாவது பிளேன் இந்த ரெண்டு பிளேனை கட் பண்ணிட்டு போகுது. இந்த மூணு பிளேனுக்கு காமனான சொல்யூஷன் எதுவுமே இல்லை. ரைட்டா? இதுக்கும் ஸ்ட்ரைட் லைன் சொல்யூஷன், இதுக்கும் ஸ்ட்ரைட் லைன் சொல்யூஷன் இருக்கலாம். ஆனா மூணு பிளேனுக்கு காமனான சொல்யூஷன் இல்லை, அதனால என்ன அர்த்தம்? நோ சொல்யூஷன் கேஸ். புக்ல இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டயக்ராம்ல. அதே மாதிரி இந்த மாதிரி கட் ஆனாலும் நோ சொல்யூஷன் கேஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி கட் ஆனாலும் நோ சொல்யூஷன் கேஸ். இந்த ரெண்டு பிளேனும் இந்த லைன்ல கட் ஆகுது, இந்த ரெண்டு பிளேனும் இந்த லைன்ல கட் ஆகுது, இந்த ரெண்டு பிளேனும் இந்த லைன்ல கட் ஆகுது. ஆனா மூணு பிளேனும் ஒரே லைன்லயோ ஒரே பாயிண்ட்லயோ கட் ஆகல, அதனால மூணுக்கு காமனான சொல்யூஷன் இல்லை, அதனால நோ சொல்யூஷன். ஸோ போதும். இன்னும் டெப்தா இதுல நிறைய கேசஸ் இருக்கதான் செய்யுது. நீங்க இன்னும் ஹையர் கிளாஸஸ்ல போய் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு நம்ம என்ன செய்யலாம், இதோட நிறுத்திக்கலாம். டிஸ்கஷன் ரொம்ப டீப்பா வேண்டாம். 11th 12th போய் படிங்க. ஸோ அதனால யூனிக் சொல்யூஷனா ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா அந்த மூணு பிளேனுக்கும் என்னது? இந்த கேஸ் தான். சரியா? மூணு பிளேனுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், மூணு பிளேனுக்கு காமனான ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது பாத்தீங்களா? மூணு பிளேனும் ஒரு லைன்ல கட் ஆகுது, அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். நோ சொல்யூஷன் கேஸ் என்னது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த பிளேன் கேஸ் நோ சொல்யூஷன் கேஸ். இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி நம்பர் ஈக்குவல் டு 0 வரும். சரியா? போதும். இனி சம் சால்வ் பண்ணலாம். இனி அடுத்தது சம் சால்வ் பண்ணுவோம், இன்னும் டெப்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.